சரி சரி, வெங்கட் வரதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சு. சரிங்க பாஸ். சோஃபா அப்படி போட்டுடலாம். என்ன பண்றீங்க? வீட்டை கிளீன் பண்றோம். ஆமா வெங்கட், வீட்டை கிளீன் பண்றோம். எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்கல்ல, வந்தா வீடு ஏன் இவ்வளவு குப்பையா இருக்குன்னு கேட்பாங்க. அதான் ரம்பீரும் நானும் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். அது சரி சார், பட் ஆனா உங்களுக்கு ஏன் அடிபட்டிருக்கு? அது அத நான் சொல்றேன் வெங்கட் சார். இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வர மாதிரி நான் மாடியில நின்னு பூஜாடிய தொடச்சிட்டு இருக்கும் போது அது தவறி கீழே விழுந்துருச்சு. அது பாஸ் தலையில விழுந்துருச்சு. ஆமா. அப்போ உங்களுக்கு ஏன் அடிபட்டிருக்கு? அது அந்த ஜாடி வந்து பாஸ் மேல விழக்கூடாதுன்னு அத புடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண, மாடியில இருந்து தவறி கீழே விழுந்துட்டேன். அதான் எனக்கு அடிபட்டுருச்சு. இல்ல, நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட இதை போய் சொல்றீங்க. சச்சா, நாங்க எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல ரன்பீர்? ஆமா வெங்கட் சார். சரி, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கோ. வீட்டை சுத்தம் பண்ணும்போது எதுக்கு பொருள்லாம் சிதறி இருக்கு? அது வந்து சொல்லுங்க சார். நான் தான் வெங்கட் சார். சுத்தம் பண்ணும்போது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டேன். ரன்பீர், பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு சொல்லுவாங்க. நான் வக்கீல் வேற, சோ எனக்கும் சில விஷயங்களை கெஸ் பண்ண தெரியும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அதான் எதுவும் இல்லைன்னு சொல்றோம்ல வெங்கட் சார். எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டீங்களே. இல்ல, ஏய் இல்லரி, இங்கடி ஓடுற. ஏய் இல்ல, ஏய் ஏய் இல்லரி. ஏய் இல்லரி, ஓடாத. ஏய் ஏய் இல்லரி. ஏய் ஏய் ஓடாத. ஏய் இல்லரி. ஏய் இல்லங்கறல. சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை? இப்பதானே சாமி உங்ககிட்ட பேரு நட்சத்திரம் எல்லாம் சொன்னோம். இப்பதான் சொன்னீங்களா? நான் இப்பதானே உங்களை பாக்குறேன். என்ன இப்படி சொல்றாரு? சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை? இவர் பேருக்கு தான். பேரு நடேசன், ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம். சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயத் சேவேந்திரியே.
ஜானகி எங்கடி இருக்க? ஐயோ, நான் இப்போ ஒரு சேசிங் சீன்ல இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாத. வாங்கடா. யார சேஸ் பண்ணிட்டு இருக்க? நான் எங்க சேஸ் பண்றேன்? என்னதான் சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. உன்னை சேஸ் பண்ணிட்டு வராங்களா? யாருடி? அதெல்லாம் ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். இருடி, நம்ம பானு. வெயிடி போன. ஐயோ, அண்டானுங்க. போனை கட் பண்ணிட்டாரு. சர்வாபிஷ சித்திரஸ்து. அடடே, வாங்க வாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? என்னங்க இவரு? எங்க போயிட்டா? என்னாச்சு இவங்களுக்குலாம்? காத்தால இருந்து வருமானமே இல்ல. லாக்டவுன் பீரியட்ல கோவில்ல கூட்டமே இல்ல. வருமானமும் போயிடுச்சு. நீ சாமி பின்னாடி ஒளிஞ்சுக்குமா, நான் பாத்துக்கிறேன். எவனும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் யாரையும் உன்னை நெருங்க விட மாட்டேன். தேங்க்ஸ் சாமி, நான் உள்ள ஒளிஞ்சுக்கிறேன். போ போ, ஒளிஞ்சுக்கோ. எங்கடா போனவ? ஏய், நீ அந்த பக்கம் பாரு, நீங்க இந்த பக்கம் பாருங்க. எங்க போயிருப்பாவ? அங்க இல்ல மாப்ள. என்னடா அங்க இல்லடா. வாங்கடா. சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை? அம்பி, யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு. அத சொல்ல வேண்டியதானே? எங்கடா போனா? ஏய், நீ அங்க போய் பாருடா. ஏய், இந்த பக்கம் பாரு. டேய், இப்படி போய் பாரு. அங்க இல்லடா. அந்த சைடு யாரும் இல்ல. எங்க தேடியும் கிடைக்கவே இல்ல. யாருமா நீ? இங்க என்ன பண்ற? அம்மா, யாருமா நீ? இங்க என்ன பண்ற? ஐயோ சாமி, கத்தாதீங்க. என்ன துரத்திட்டு வந்த ரவுடிங்க வெளியே தான் நிக்கிறாங்க. ரவுடியா? அம்மா, நீ யாரு? இங்க எதுக்காக ஒளிஞ்சிருக்க? ஐயோ, உன்னை யாரு உள்ள விட்டது? ஐயோ சாமி, நீங்க தானே இங்க வந்து ஒளிஞ்சுக்க சொன்னீங்க. நானா? நான் எதுக்கு ஒண்ணு இங்க ஒளிய சொல்ல போறேன்? முதல்ல வெளியே வா. வா. ரவுடிங்க வந்துட போறாங்க, சும்மா இருங்க. வான்னு சொல்றேன். சாமி, வா. என்ன சாமி நீங்க? வாமா. ஐயோ, விடுங்க சாமி. இவனுங்க கிட்ட காசு வாங்கிட்டு என்ன போட்டு கொடுக்க பாக்குறீங்களா? என்ன பாப்பா, வசமா மாட்டிக்கிட்டியா? மாப்ள, என்ன பண்ணலாம்? நம்மளே ஆம்பளையான்னு கேட்டால நாம ஆம்பளை தானே நிரூபிச்சிருவோம். ஆமா, யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? சாமி, அர்ச்சனை எல்லாம் நாங்க பண்ணிக்கிறோம். நீங்க உங்க வேலைய பாருங்க. என் வேலையை அர்ச்சனை பண்றதுதான். நீங்க ஏதோ டபுள் மீனிங்ல பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இது கோவில், இங்க அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன் பாப்பா, இவங்க எல்லாரும் உன் அண்ணனுங்களா? அண்ணனுங்க இல்ல, நாங்க எல்லாம் மாமாக்கள். ஓ, உனக்கு இத்தனை முறை மாமனுங்களா? ஆமா, இவனுங்கல்ல யார நீ கல்யாணம் பண்ணிக்க போற? எங்க எல்லாரையும் தான். என்ன மாப்ள, பொண்ணை தூக்குவோமா? டேய் வேணா, என் மேல கைய வச்சா அவ்வளவுதான், சொல்லிட்டேன். ஓ,
அதையும் தான் பாப்பமே. என்ன பண்ணுவ? கைய வச்சா என்ன பண்ணுவ? கிட்ட வராத. சொல்லு, கிட்ட என்ன வராத. பண்ணுவ? ஏய், ஐயோ அம்மா சாரி. ஏய் இல்ல ஏய், ஏய். துரத்திட்டு வரானுங்க பாரு. ஏய் இல்ல வா உள்ள. ஏய், நில்லுடி. சாரி. மாட்டானுங்க போல இருக்கே. என்னம்மா அவ்வளவு வேகமா ஓடி வர? நீதானம்மா சாமியை கும்பிடு. ஆமா, யார் பேருக்கு அர்ச்சனை? யோ, நீங்க என்ன சஞ்சய் ராமசாமியா? இது தெரியாம உங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்டேன் பாருங்க. ஏமா, யார் இவங்களா? ரவுடி மாதிரி இருக்காங்க. இவங்க உன்னை துரத்துறாங்களா? பேசாம நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்க. நான் பாத்துக்கிறவங்கள. யாரு நீயா? போயா. ஏய், ஒழுங்கா நில்லு. டே வேணா. என்னை பத்தி தெரியாது உனக்கு. சொன்னா கேளு. வேணா வேணா. ஏய். வாங்க, சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. புடிங்க சார், புடிச்சு இவனுங்களெல்லாம் ஜெயில்ல போடுங்க சார். உன்னை ஜெயில போடதான் வந்திருக்கேன். என்னையா? நான் என்ன சார் பண்ணேன்? என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? இவங்க தான் ரவுடிங்க, இவங்கள தான் அரெஸ்ட் பண்ணணும். கம்ப்ளைண்ட் ஓ மேலதான் வந்திருக்கு. அதான் ஒன்னு அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? இவங்க எல்லாரையும் பாரு. ஐயோ அக்கா, என்னக்கா தலையில ரத்தம்? டாக்டர் போய் பாருங்க. எப்படிக்கா அடிபட்டுச்சு? ஒன்னாலதான். நீ தானே தள்ளி விட்டு போன. நான் தள்ளி விட்டேனா? இப்ப ஓடி வரும்போது அக்கா, உங்க முகம்லாம் ஒரே விபூதியா இருக்கு. உன்னாலதான். நீ தானே என்ன இடிச்சு விட்ட. நானா? ஆமா. ஐயோ, அம்மா. என்னடா சேரா இருக்குன்னு பாக்குறியா? முத நாள் இன்டர்வியூ போறேன்னு கோயில்ல சாமி கும்பிட வந்தேன். நீ இடிச்சதால அங்க பிரதட்சணம் பண்ணி இப்படி ஆயிட்டேன். இப்ப நான் எப்படி இன்டர்வியூ போவேன்? கடவுளே, நீங்க புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க நல்லா தானே இருக்கீங்க.
நீங்க எதுக்கு இவரு கூட கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கீங்க? இனிமே எங்க நல்லா இருக்கிறது? ஏன்? நான் 90s கிட். பல வருஷம் கழிச்சு ஒரு அழகான பொண்ணு கிடைச்சா லாக்டவுன்னாலும் பரவாயில்ல, கோவிலே தாலி கட்டிக்கலான்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். தாலி கட்ட போற நேரத்துல நீ இடிச்சதுனால பக்கத்துல இருந்த இந்த அட்டு ஃபிகருக்கு தாலி கட்டிட்டேன். எல்லாரும் ஒரே நேரத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்ததாலதான் ஒன்னு அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, இன்னொரு ஆளும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த அம்மா இப்ப ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்காங்க. ஏன், என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? கோவில்ல தீ மிதிக்கலான்னு வந்த அம்மாவை நீ இடிச்சதுல அந்த தீயிலே அவங்க அங்க பிரதர்சனம் பண்ணிட்டாங்க. உடம்பெல்லாம் தீ காயம். உழைச்சாதான் நீ வெளியவே வர முடியும். கான்ஸ்டபிள் சார், எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுங்க. சரி சார். ஏய் நடரா வா. சார் போ போ. சார் நீ வாமா. வா. நான் எங்க இருக்கேன்? ஓ, கோவில் தான். ஹலோ, என்னாச்சு? எதுக்கு அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறீங்க? ஏன் நான் கேக்குறேன், உன்கிட்ட அர்ச்சனை பண்ணதுக்கு. அர்ச்சனை பண்ணதுக்கா? நம்ம எப்ப அர்ச்சனை பண்ணோம்?